எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே. வர்ஷியன் ஸ்ரீ விலாக்கில் இன்றைக்கி ஒரு அருமையான சப்பாத்தி அண்டு தேங்காய் வச்சு ஒரு ஸ்டஃபிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நான் சேர்த்து பிசைகிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் கூட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மாவு கையில் கூட ஒட்டலை, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் வச்சு சீச்சு எடுத்துக்கலாம். இல்லை சீக்கிறது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு நீங்கள் அதை 1-2 பல்ஸ் அந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்றவங்க வெள்ளைக்கட்டி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் 15 நிமிஷம் நமக்கு கோதுமை மாவும் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்தளவு லைட்டாக உருட்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் வெள்ளைக்கட்டியும் அதை உள்ளே வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி உருட்டுறேன்னு. இந்த மாதிரி லைட்டாக மாவு தொட்டு தொட்டு ஒட்டாத அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து தவா சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தி தேங்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை போட்டு லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுக்கோங்க. அப்படி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நெய் ஊற்றி எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சீக்கிரமாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் லஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷியன் ஸ்ரீ விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.